ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். யூஎஸில் இருக்க மிசோரி ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டுக்கு இருக்க ரூரல் ஏரியாவில் எஸ்.எஃப் பாய் ஸ்கவுட் ரேஞ்சுன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸ்கவுட் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு அவுட்டோர் யூனிட், கிட்டத்தட்ட ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும். அங்கே நிறைய கேம்பிங் மாதிரி ஆக்டிவிட்டி நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்கவுட் ரேஞ்ச் இருக்குது. அது மொத்தம் 5400 ஏக்கர் பரப்பளவு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பரப்பளவு உள்ள அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் 1987 வருஷம் ஃபின்லாந்துலேருந்து ஒரு மேப் மேக்கர் வர்றாரு. அதாவது இப்போ அப்போல்லாம் கூகுள் கிடையாது. இப்போ அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள மேப் அதோட ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறதுக்காக அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மேப் மேக்கர்ன்னு இருப்பாங்க. அவங்க மேனுவலாக ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு மேப் வரைவாங்க. ஸோ அந்த மாதிரி வரைகிறதுக்கு தான் இவரை ஃபின்லாந்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவரும் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு மேப் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் எல்லாமே வரைஞ்சிட்டு இருக்கும்போது தொலைதூரத்தில் ஒரு பொருளை பார்க்குறாரு. நல்ல ஒயிட் கலரில் பல இருக்கு. அந்த பொருளுக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது பயங்கர ஷாக் ஆகிட்டாரு. அது ஒரு மனிதனோட ஸ்கல், அதாவது மண்டை ஓடு. அதை அப்படி எடுத்து பார்த்தவன பதட்டத்தில் அதே இடத்த போட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. பட் இதை பற்றி தன்னோட சீனியர் அஃபிஷியல்ஸ் கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவரும் மற்ற ஏரியாவில் எல்லாத்தையும் தான் வந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மொத்தம் 3 மாதம் கான்ட்ராக்ட். அவரோட வேலை முடிய விட்டு அவரோட சீனியர் அஃபிஷியல் கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்த புதுசுல ஒரு ஏரியாவுக்கு போனேன், அங்க ஒரு மனுஷனோட மண்டை ஓட்டை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல விட்டு அவங்களும் ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் இது எல்லாமே கேம்பிங் வர இடம். சில இடங்கள் ரொம்பவே டெசர்ட்டடா இருக்கும், ஈவன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவா இருக்கும். பட் அப்படிப்பட்ட இந்த இடத்துல ஒரு மனிதனோட மண்டை ஓட்டை கண்டுபிடிச்சது அந்த சீனியர் ஆஃபீஸருக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. சரி, ஓகே, நீங்க எந்த இடத்துல கண்டுபிடிச்சீங்களோ அந்த இடத்த காமிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சீனியர் அஃபிஷியல் அந்த மேப் மேக்கர் 2 பேருமே போயிட்டு அந்த இடத்துல தேடி பார்க்கும்போது ஃபைனலா அந்த மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கிறாங்க. மண்டை ஓடு மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்துல அந்த மனிதனுக்கு சம்பந்தமான பலவிதமான எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. மண்டை ஓடு, லோயர் ஜா, அந்த லோயர் ஜா பகுதி வந்து தனியாக இருக்கு. அதுக்கப்புறம் பெல்விக் போன் இருக்கு, ரிப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேலான எலும்புகள் அந்த ஒரு இறந்து போன ஒரு மனிதனுக்கு சொந்தமானதுன்னு தெரியுது. இப்போ உடனே இந்த ஆஃபீஸர் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. இப்போ போலீஸ் அண்ட் பேராமெடிக் டீம் கிரைம் சீனில் வந்து ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ல வந்து அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மனிதனோட உடல் ஜஸ்ட் ஒரு 2 அடி குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. ஸோ 4 அடிவில் என்ன ஆகுதுன்னா, கடுமையாக மழை பெய்யும் போதோ இல்லை காட்டு விலங்குகள் இந்த இறந்த மனிதனோட சடலத்தை மோப்பம் பிடிச்சு வந்தோ அந்த 2 அடியில் புதைக்கப்பட்ட மனிதனோட உடல் வெளியில் வந்திருக்கு. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஷேலோ கிரேவ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டான், அவனுக்கு 6 அடி குழி தோன்ற அளவுக்கு டைம் இல்லை. போலீஸ்ட்டை மாட்டி போன பதட்டத்தில் 2 அடியில் குழியை தோண்டி அந்த உடலை மூடிட்டு வரும்போது அந்த உடல் 4 அடிவில் தரையோட மேற்பரப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த மனிதனோட சடலமும் மேற்பரப்புக்கு வந்திருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் ஃபுல்லா அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது பலவிதமான தடயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த உடல் புதைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டி-ஷர்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. மேபி இது ரெண்டுமே இறந்து போன அந்த விக்டிம் கடைசியில் போட்ட ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொசிஷனும் இதோட அந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையை பார்க்கும்போது மேபி இந்த உடல் புதைக்கப்பட்டு மினிமம் 5-8 வருடங்கள் ஆயிருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. மேலும் அந்த உடல் புதைக்கப்பட்ட இடத்தை ஃபாரன்சிக் டீம் மேலும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒயிட் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கால்சியம் கார்பனேட் தெரிய வருது. தட் மீன் சுண்ணாம்பு துகள்கள். ஸோ இந்த உடலை புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய சுண்ணாம்பு துகள்கள் போட்டிருக்காங்க. அது ஜென்ரலா 2 காரணத்துக்காண்டி போடுவாங்க. ஒன்னு, இந்த உடல் அழுகி போகும்போது அதுல இருந்து எந்த துர்நாற்றமும் வரக்கூடாதுன்னு. 2வது, இந்த மாதிரி சுண்ணாம்பு போட்டா அந்த உடல் சீக்கிரமாவே டீகம்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்பஸா சுண்ணாம்பு துகள்களை இந்த உடலோட சேர்த்து போட்டு போயிருக்காங்க. இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. பிகாஸ் திங்க் பண்ணி பாருங்க, 4-5 வருஷம் மண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அதை அப்படி தொட்டாலே கீழே உதிர்ந்து விழுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த ஜீன்ஸை எடுத்துட்டு வந்து லேப்ல வச்சு ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதோட நீள அகலம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஜீன்ஸை போட்டிருந்த நபர் கண்டிப்பா உயரம் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 அடிக்கு மேல ஹைட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுவும் வேஸ்ட் இடுப்பு பகுதியும் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அவங்க ஒரு தின்னான பர்சன், ஒல்லியான பர்சனா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. மேலும் அந்த ஜீன்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஜீன்ஸ்ல ஒரு மெட்டல் பட்டன் இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பட்டனை எடுத்து பார்க்கும்போது அதுல டெக்ஸ் வுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு.
தட் மீன்ஸ் இந்த ஜீனோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி பேரு டெக்ஸ்வுட். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்வுட்டுங்கிற பட்டனை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இந்த பட்டனில் இருக்கிற மாதிரி ஜீன்ஸை அமெரிக்காவில் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சைடாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு பக்கத்தில் இறந்து போன அந்த விக்டிமுக்கு சொந்தமான தலைமுடியை கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த தலைமுடி ரொம்பவே டேமேஜ் ஆன ஸ்டேட்டில் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது மேபி கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிம் எந்த ரேஸ், எந்த இனத்தை சேர்ந்தவங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. மாங்லாய்டுங்க மாதிரி சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிம் ஒரு ஏசியனா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அது 100% அவங்களால உறுதிப்படுத்த முடியல. மேலும் இறந்து போன இந்த விக்டிமோட அந்த மண்டை ஓட்டை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காயம் இருக்கு, ஒரு துளை இருக்கு. அதை பார்க்கும்போதே தெரியுது இந்த நபரை யாரோ கொலை செஞ்சு இந்த இடத்துல வந்து புதைச்சிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பா இது ஒரு நேச்சரா அடக்கம் செய்யப்பட்ட உடல் கிடையாது. இது பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு கொலை. ஸோ கொலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடலை காட்டுப்பகுதியில் எடுத்துட்டு வந்து பர்பஸா இந்த இடத்துல புதைச்சிட்டு போயிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ இப்போ இந்த கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட 40 வெவ்வேறு விதமான எலும்பு துண்டுகளை ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த எலும்புகளை வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் பண்றாங்க. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ல நிறைய விதங்கள் இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரேத பரிசோதனை பண்றவங்களுக்கு பேர் பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதனோட எலும்புகளை ஆராய்ச்சி பண்ற சயின்டிஸ்டுக்கு பேரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கிட்ட இந்த 40 விதமான எலும்புகளும் ஒப்படைக்கப்படுது. அவங்க இந்த எலும்புகள்ல இருந்து இந்த மனிதன் யாரா இருக்கும், அவனோட நேச்சர் என்ன, எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாம், அவனை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு பலவிதமான டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஏற்கனவே கிரைம் சீன்ல அந்த ஜீன்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பட்டன்ல இருந்து அந்த ஜீன்ஸ் எங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த டெக்ஸ்வுட் அப்படிங்கிற ஜீன் அமெரிக்காலேயே மேனுஃபேக்சரிங் பண்றதில்ல. இது எல்லாத்தையும் தாண்டி சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. பட் அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணுவாங்க. பட் அமெரிக்காவில் கஸ்டம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஜீனை நாங்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதியே பண்றதில்ல. ஸோ கண்டிப்பாக அந்த டெக்ஸ்வுட்டுங்கிற ஜீன் அமெரிக்காவில் எங்கேயுமே நீங்க பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த டெக்ஸ்வுட்டுங்கிற ஜீன் எங்க கிடைக்கும்னு செக் பண்ணி பார்க்கும்போது அது ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் இருக்குங்கிறாங்க. அங்கே தான் இந்த ஜீனை மேனுஃபேக்சரிங் பண்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. கொலை செய்யப்பட்ட இந்த விக்டிம் ஒரு ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நேட்டிவ் அமெரிக்கனா இருக்கலாம். அவங்க ஏசியன் கண்ட்ரிக்கு டூர் போகும்போது அங்க அந்த ஜீன்ஸை வாங்கிட்டு வந்திருக்கலாம். ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. பட் என்னதான் இந்த மெட்டல் பட்டனை வச்சு போலீஸ் விசாரணை பண்ணா கூட அன்பார்ச்சுனேட்டா அது ஒரு டெட் எண்ட்ல முடியுது. இப்போ அதுக்கப்புறம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மண்டை எலும்பு கூடுல இருந்தும் சரி, இந்த உடலோட பொசிஷனை வச்சும் கொலை செய்யப்பட்டது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு 20 to 25 வயசு வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட பெல்விக் போன், இடுப்பு பகுதியில் இருக்க அந்த போன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்டா இருக்கிறதுனால ஜென்ரலா மினிமம் 2 குழந்தை பெற்ற பெண்களுக்கு மட்டும்தான் பெல்விக் போன் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதனால இந்த பெல்விக் போனோட ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணிக்கு கண்டிப்பா 2 குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட வெயிட் 120 பவுண்ட் இருக்கும், 5 feet ஹைட் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு விதமான தகவலை கண்டுபிடிச்சா கூட ஈவன் இந்த பெண் ஒரு ஏசியன் கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருப்பாங்கிறதையும் கண்டுபிடிச்சா கூட அன்பார்ச்சுனேட்டா இந்த தகவலை வச்சு அந்த பெண் யாருன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லியிருக்கேன், கொலை செய்யப்பட்ட விக்டிமோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் அவங்களை யாரு கொலை பண்ணிருப்பாங்க, அதுக்குரிய மோட்டிவ் என்னவா இருக்குன்னு வச்சு சஸ்பெக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த சஸ்பெக்ட் உண்மையிலே இவன் தான் கொலை பண்ணானாங்கிறத விசாரணை பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இந்த கேஸ்ல போலீஸுக்கு முன் நிற்கிற சவாலான விஷயமே இந்த பெண் இறந்து போய் 5-6 வருஷமாகும், ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆயிட்டாங்க, வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. இதை வச்சு அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சியா இருக்கு. ஸோ ஸ்கவுட் ரேஞ்சுன்னு சொல்லப்படுற ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள 2 அடியில் குழி தோண்டி இந்த 5 அடி உயரம் உள்ள பெண்ணை கொடுமையாக கொலை செஞ்சு புதைச்சிட்டு போன அந்த நபர் யாரு, இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்ன, இந்த பெண்ணை எதுக்காக கொலை பண்ணாங்க, பட் எதுக்காக இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து புதைச்சிட்டு போனாங்க, ஈவன் 5 வருடங்கள் ஆச்சு இந்த பெண்ணு இறந்து போய் ஒருத்தர் கூடிய மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணல, இந்த பெண்ணை பற்றி ஒருத்தர் கூடிய தேடலைங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச வித்தியாசமான ஒரு ட்ரூ
கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ஒரு ஃபாரன்சிக் கேஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸை நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக கூட சொல்லலாம். இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவோட அடுத்த நான் சொல்ல போகிற விஷயங்கள் உண்மையிலேயே உங்கள் எல்லாத்தையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் இந்த எக்ஸ்டெண்ட் கூட போவாங்களான்னு இந்த வழக்கு கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாரு, அவங்கள யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட இருக்க ஒரே தடயம் என்ன, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட மண்டை ஓடு மட்டும்தான். அப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கேட்குறாங்க, இந்த மண்டை ஓட வச்சு அந்த பெண்ணோட முக அமைப்பு எப்படி இருந்திருக்குங்கிறத உங்களால் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டும் எஸ் நாங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மண்டையோட எடுத்துக்கிறாங்க, அதில் லேட்டக்ஸுங்கிற ஒரு மெட்டீரியலை வச்சு மோல்டு, அதாவது அச்சு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மண்டையோட அச்சு இந்த லேட்டக்ஸ் மெட்டீரியலில் வந்துடுது. இப்போ அந்த மண்டையோட எவிடன்ஸ்க்காக போலீஸ் கிட்ட கொடுத்துறாங்க. ஸோ இப்போ இந்த மோல்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டர் கேஸ்டிங் பண்ணுறாங்க, அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஷ்யூ திக்னஸ். இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறதுக்கு நம்மளோட மண்டையோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருந்தால் கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற அந்த திசுக்களோட ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட விக்டிம் யாருன்னு ஒரு ஐடியா இருக்குது. 20 வயசாகுது, ஏஷியன், அவங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாத்தையும் வச்சு அந்த பெண்ணோட ஃபேஸில் டிஷ்யூவோட திக்னஸ் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. சோ பேசிக்கா இருக்கிற இந்த டெம்ப்ளேட் டேட்டாவை வச்சு இவங்க மோல்டு எடுத்த அந்த மண்டை ஓட்டுக்கு டிஷ்யூவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுக்க விட்டு ஓகே இந்த பெண் இப்படிதான் இருப்பாங்க, அந்த பெண்ணோட கன்னங்கள் இவ்வளவு ஏற்றமும் இறக்கமுமா இருக்கும், தாடை பகுதி இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு அனுமானத்துல ஃபுல்லாவே அந்த ஃபேஸை ஃபுல்லா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட புருவம் எப்படி இருக்கும், 20 வயசுல ஒரு ஏஷியன் பெண்ணோட புருவம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட தலைக்கு ஒரு விக் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா இந்த எலும்பு கூடுலேருந்து இந்த மண்டை ஓட்டுலேருந்து இந்த பெண் எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ ஒரு உருவத்தை கொண்டு வராங்க. இப்போ அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த உருவத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை லோக்கலில் இருக்கிற டிவி நியூஸ் பேப்பரில் சொல்கிறாங்க. இந்த உருவ அமைப்பை ஒத்த ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண 3 நாள்லயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. ஒரு பெண்மணி கால் பண்ணுறாங்க. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு உருவம் போட்டிருந்தீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு வீட்டில் இருந்தோம், அங்கே எங்கள் நெய்பர் பன்ஷிங்கிற மாதிரி ஒரு பெண்மணி இருந்தாங்க, அவங்க பேசிக்காவே தாய்லாந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இந்த உருவத்தை பார்க்கும்போது எனக்கு அவங்க மாதிரியே தெரியுது, பட் கடைசி 5 வருஷமா எங்களுக்கு அவங்களோட எந்த கான்டாக்டும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னோட சந்தேகத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக என்னோட கணவர்கிட்டையும் கேட்டேன். அவரும் சொல்றாரு இந்த உருவம் பார்க்க பன்ஷி மாதிரியே இருக்குங்கிற மாதிரி சொல்ல விட்டு இப்போ அந்த பன்ஷிங்கிற பெண்மணி யாருன்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவங்க பேசிக்காவே தாய்லாந்து கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இங்க அமெரிக்கால ரிச்சர்டுங்கிற ஒரு நபர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இங்க ஏற்கனவே 2 குழந்தைகள் இருந்திருக்கு. இப்போ அவங்க கணவர் ரிச்சர்டை பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் தாய்லாந்தை சேர்ந்த அந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், பட் அந்த பெண் எப்போ இங்க வந்தாங்களோ எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, சந்தோஷமா இருந்தோம், பட் நாளடைவில் இந்த அமெரிக்க வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகல, தன்னோட சொந்த நாட்டில் இருக்கிற குடும்ப உறவுகளை அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிக்க விட்டு எனக்கு இந்த வாழ்க்கை செட் ஆகாது, நான் திரும்ப என்னோட சொந்த நாட்டுக்கே போறேன்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் என்னால் அமெரிக்கா விட்டு வர முடியாதுன்னு சொல்ல விட்டு அப்ப நாங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் சார் அவங்களோட சொந்த நாட்டுக்கு அவங்கள ஃப்ளைட்ல ஏற்றி விட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட எனக்கு சுத்தமாக கான்டாக்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்போ நடந்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி 1982 நடந்தது. இப்போ போலீஸ் இந்த பன்ஷிங்கிற பெண்ணோட 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு பக்கத்துல இருந்த நெய்பர் கிட்ட கேட்கும்போது எல்லாரும் இதே தேதி தான் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு அமெரிக்காவே பிடிக்கல சார், தன்னோட சொந்த நாட்டில தான் போய் செட்டில் ஆகுன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க கிட்ட கூட நிறைய டைம் சொன்னா நான் அமெரிக்கா விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எங்களுக்கு ஒன்றும் சஸ்பீஷியஸா படலை சார், 5 வருஷமா அந்த பொண்ணு இந்த ஊர்ல இல்லாததுங்கிற மாதிரி நெய்பர்ஸ் எல்லாருமே சொல்ல விட்டு இப்போ போலீஸ்க்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ உண்மையிலேயே அந்த ஸ்கவுட் ரேஞ்சுங்கிற காட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட
கொலைசெய்யப்பட்ட உடல் பன்ஷியா இல்லையா, இல்ல அந்த பன்ஷிங்கிற மாதிரி தவறா யாராவது அடையாளம் கண்டு கொண்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த விக்டிம் யாருன்னே தெரியாம இருக்கும்போது இப்ப இந்த பெண்ணா இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு தவிர அது உண்மையிலே அவங்க தான் கொலை செய்யப்பட்டாங்களாங்கிறது தெரியல. அதை எப்படி அறிவியல் ரீதியா நிரூபிக்கிறது? நம்ம என்னதான் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா கூட ரியலா அந்த பெண் எப்படி தான் இருப்பாங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பட் அங்கதான் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இன்னொரு வித்தியாசமான டெக்னிக்கை கொண்டு வராங்க. ஸ்கல் போட்டோகிராஃப் சூப்பர் இம்போசிஷன் ஒரு டெக்னிக். நம்ம ஒரு மனுஷனுக்கு எப்படி டிஎன்ஏ யூனிக்கா இருக்குமோ, எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்குமோ, எப்படி நம்மளோட கால் தடங்கள் யூனிக்கா இருக்குமோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனோட ஸ்கல் மண்டை ஓடு யூனிக்கா இருக்கும். இங்க எத்தனை மண்டை ஓட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட கண்டிப்பா அதுல ஒரு சின்ன வித்தியாசம்னால இருக்கும். அப்போ கொலை செய்யப்பட்டது உண்மையிலே பன்ஷிங்கிற அந்த பெண் தானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பன்ஷியோட ஃபோட்டோவை அவங்க கணவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எப்படி கிடைக்குன்னா, அவங்க இப்படி தலையை சாச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இவங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்கல்லையும் இதே மாதிரி தலையை சாய்க்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஸ்கல் ஃபோட்டோகிராஃப் சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலமாக அந்த பன்ஷியோட ஸ்கல் எப்படி இருக்குங்கிறத டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கல்லும் கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்கல் மண்டை ஓடும் ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும்போது இந்த சூப்பர் இம்போசிஷன் டெக்னிக்கில் 100% பன்ஷிங்கிற அந்த பெண்ணோட மண்டை ஓடு தான் கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படுது. இப்போ போலீஸ் அவங்க சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறதுக்காக பன்ஷி மாதிரியே உருவ அமைப்பை ஒத்த இன்னொரு பெண்ணோட ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. அந்த பெண்ணோட ஃபோட்டோவையும் இதே மாதிரி ஸ்கல் போட்டோகிராஃப் சூப்பர் இம்போசிஷன்ங்கிற டெக்னிக்கை வச்சு கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மண்டை ஓட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இது மேட்ச் ஆகல. ஸோ கிளியராகவே தெரியுது பன்ஷி தான் கொலை செய்யப்பட்டு அந்த ஸ்கவுட் ரேஞ்சில் காட்டுப்பகுதியில் புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் இப்போ கொலை செய்யப்பட்டது பன்ஷிங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுனால அவங்க கணவர்கிட்ட திரும்பவும் விசாரணைக்கு போகிறாங்க. அவங்க கணவர் என்ன சொன்னார்? சார், என்னோட மனைவி ஊருக்கு போயிட்டாங்க, நான் தான் ஃப்ளைட் ஏற்றி விட்டேங்கிறாரு. இப்போ போலீஸ் ஃப்ளைட் ரெக்கார்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பன்ஷி அவங்க சொந்த நாட்டுக்கு போனதுக்குரிய தடயமே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்க கணவர் பொய் சொல்கிறாருன்னு நல்லா தெரியுது. ஸோ அவங்க கணவர் பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஈவன் அவங்க நெய்பரும் நிறைய சொல்லியிருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை வரும்னு. இப்போ கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்வியஸ்லி இந்த பன்ஷியோட உடல் தானே. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பன்ஷியோட உடல் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதோ அங்கே இருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இவங்க ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அதுவும் இந்த பாய் ஸ்கவுட் ரேஞ்சுங்கிற ஏரியா இந்த ரிச்சர்டுங்கிற நபருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. அடிக்கடி அவர் இங்கே கேம்பிங்க்கு வருவார். ஸோ பரிச்சயமான ஒரு ஏரியாவில் அவரோட மனைவியோட உடல் புதைக்கப்பட்டதுனால இதை ஒரு நார்மலான ஒரு தேர்ட் பர்சனோ இந்த ஸ்கவுட் ரேஞ்சுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துல புதைச்சிட்டு போக முடியாது. ஏற்கனவே அந்த ஸ்கவுட் ரேஞ்சை பற்றியோ அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியை பற்றியோ நாலேஜ் இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே வந்துட்டு போக முடியும். இல்லை அந்த காட்டுக்குள்ளேயே மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்க கணவர் ரிச்சர்ட் தான் அவங்கள கொலை பண்ணி இந்த இடத்துல புதைச்சிருப்பாருன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இப்போ இந்த ஃபாரன்சிக் தடயங்கள் எல்லாத்தையும் வச்சு அவங்க கணவர் ரிச்சர்ட் கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, சரி சார், இப்போ நான் உண்மையை சொல்லிடுறேன். சம்பந்தப்பட்ட இரவு எனக்கும் என்னோட மனைவிக்கும் ஒரு கடுமையான ஆர்கியூமெண்ட் வந்தது. அப்போ நாங்கள் திடீர்னு சண்டை போட்டுருக்கும்போது என்னோட மனைவி ஆக்சிடென்ட்டாக கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அவங்க தலையில் காயப்பட்டு கடுமையான ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ அவங்க மேலே ரொம்பவே கோபம் இருந்ததுனால நான் தான் என்னோட கையை வச்சு அவங்களோட வாயை பொத்தி கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த உடலை நான் தான் டிஸ்போஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்தது. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. பட் ஏதோ ஒரு கோபத்தில் நான் பண்ணிட்டேன். பட் பர்பஸாக நான் பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணலைங்கிறாரு. பட் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் கிரைம் சீனில் அந்த மண்டையோட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட எவிடன்ஸும் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சிடெண்ட்டாக என்னோட மனைவி விழுந்துட்டாங்கங்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக இப்படி ஆக்சிடெண்ட்டாக விழும்போது இந்த தலையில் ஏற்படுற காயத்துக்கும் நம்ம தலையில் சுத்தியல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொருளை வச்சு அடிக்கும்போது ஏற்படுற காயத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க நேச்சராக விழுந்தாங்களா இல்லை அவங்க தலையில் யாராவது தாக்குனாங்கன்னா. இதுக்கு பேர் பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமான்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ இவங்க தலையில் ஏற்பட்ட காயம், அந்த மண்டை ஓட்டில் இருக்க காயம் பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா. இவங்களாம் விழுந்ததுனால ஏற்படல, ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்குனதுனால தான் ஏற்பட்டிருக்கு. மேலும் அவர் சொன்ன மாதிரி அவங்க மரணம் மூச்சு திணறல் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் ரொம்ப கொடுமையாக நிகழ்ந்திருக்குங்கிற மாதிரி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்றதுனால இப்போ இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் கொடுத்த எவிடன்ஸை வச்சுட்டு திரும்ப அந்த கணவர் ரிச்சர்டை போய் விசாரிக்கிறாங்க. இங்கே பாருங்க ரிச்சர்ட், உங்கள் மனைவியோட தலையில் ஏற்பட்ட காயம் அவங்க கீழே விழுந்ததுனால ஏற்படல, நீங்கள் ஏதோ தலையில் ஒரு கடுமையான ஆப்ஜெக்டை வச்சு தாக்குனதுனால தான் ஏற்பட்டிருக்குங்கிறது
உறுதி செய்யப்படுதுங்கிற மாதிரி சொல்ல விட்டு இப்போ இந்த ரிச்சர்டுக்கு வேற வழியே தெரியல, எல்லா சைடும் நம்மளை வந்து கார்னர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நடந்ததுங்கிறது அந்த ரிச்சர்ட் சொல்றாரு. சரி, ஓகே சார், நான் சொல்லிடுறேன். எங்க கணவன் மனைவிக்குலாம் அடிக்கடி பிரச்சனை வரும் சார். அன்னைக்கு சம்மந்தப்பட்ட இரவு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட மனைவி பேஸ்மெண்ட்டில் போய் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க வாஷிங் மிஷினில். அப்போ நான் அங்கே போனேன். கடுமையான வாக்குவாதம் ஏற்படுது. என்ன காரணத்துக்கானா, என்னோட மனைவி இந்த வீடு சரியில்லை, வேற வீடு மாறி போகணும்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், வேற வீடு மாறி போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, இந்த வீடு தான் நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குன்னு சொன்னேன். எங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. அதில் நான் என்னோட மனைவி மேலே கோவப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்டை வச்சு தலையில் தாக்கிட்டேன். அதில் அங்கேயே அவங்க மயக்கம் வந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ரத்தப்போக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட கையை வச்சு அவங்களோட ஃபேஸில் ஒரு 2 to 3 minutes வாயை பொத்துனதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்கங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் அவங்க உடலை சுற்றி எங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு ஃப்ரீசர் இருக்குது, அந்த ஃப்ரீசர்லேயே 3 மாதம் வச்சுருந்தேன் சார். அதுக்கப்புறம் நான் எல்லாத்துட்டையும் என்ன சொன்னேன், என்னோட மனைவி அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல, சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாத்தையும் நம்ப வச்சேன். அப்போ யாருமே அவங்கள கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ தான் சரியான தருணம்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஸ்கவுட் ரேஞ்சை பற்றி நல்லா தெரியறதுனால நான் 3 மாதம் கழிச்சு நான் தான் இந்த இடத்துல 2 அடிக்கு குழி தோண்டி இந்த உடல் டீகம்போஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல வந்து சுண்ணாம்பு துகள்கள்லாம் போட்டு புதைச்சிட்டு போனேங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. பட் இப்போ கூட ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இன்னமே பொய் சொல்றாருங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் ஒரு மனுஷனை சஃபகேட் பண்ணி கொலை பண்ணணும், மூச்சு திணறடிச்சு கொலை பண்ணனா மினிமம் 3 to 5 minutes அது ஆகுங்கிறாங்க. பட் இவர் அவங்க மனைவியை தன்னோட கையால் அவங்க வாயை 2 to 3 minutes தான் இப்படி பொத்தி வச்சிருந்ததுனால மேபி என்ன நிகழ்ந்திருக்கலாம்னா, இவர் என்ன நினைச்சிட்டாரு, அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சுதான் பாலித்தீன் கவர்ல போட்டு அந்த ஃப்ரீசர்ல வச்சிருக்காரு. பட் ஆக்சுவலா அந்த ஃப்ரீசர்ல வைக்கும் போதே அவங்க மனைவி உயிரோட இருந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அட் தி எண்ட் நான் தான் என்னோட மனைவியை கொலை பண்ணேன்னு சொல்லி இவர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டதுனால இவருக்கு அகைன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடயமும் இருக்கிறதுனால தன்னோட சொந்த மனைவியை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ரிச்சர்ட்ங்கிற நபரை குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவருக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் 50 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பட் இந்த வழக்கில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதுக்கப்புறம் அவங்க கணவர் தான் குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டதுனால அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்போ இவங்க 2 குழந்தைகள் தான் அனாதையா ஆக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இந்த கேஸை படித்து முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலேயே வேற லெவல் ஃபாரன்சிக் ஒர்க். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸில் என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயத்த சொல்கிறேன். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு மனுஷனோட மண்டை ஓடு கிடைக்குது, ஏதோ ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. பட் அதை எடுத்து போலீஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த இடத்துல அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளவோ முக்கியமான கேஸ் இருக்கலாம், எவ்வளவோ நாட்டில் கொலைகள் நடந்துட்டு இருக்கலாம், அதை எல்லாத்தையும் அவங்க சால்வ் பண்ண போயிருக்கலாம். பட் அப்படி இருந்தால் கூட இந்த உடல் யாருக்கு சொந்தமானதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜீன்ஸோட பட்டனை வச்சு இந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெல்விக் போனை வச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா குழந்தை இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்கல்லை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஃபேஸை வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃப் சூப்பர் இம்போஷன்ங்கிற டெக்னிக்கை வச்சு இது உண்மையிலே பன்ஷி தானா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 1987லேயே எவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே ஒரு பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்கன்னு யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை. அப்படி இருந்தால் கூட அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமோட குடும்ப உறவுகள்னு யாரும் கிடையாது, அந்த கேஸை சால்வ் பண்ணணும் எந்த ப்ரெஷரும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சடலம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு போலீஸ் எவ்வளவு எக்ஸ்டெண்டுக்கு போயிருக்கா பாருங்க. அதுதான் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. ஜென்ரலாக நம்ம ஊர் மட்டும் இல்லை, நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு கொலை நடக்குதுன்னா அதோட விசாரணை தீவிரமாக இருக்கும். பட் போக 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 அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிரும், போலீஸ் மற்ற கேஸில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த விக்டிமோட குடும்ப உறவுகள் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். இது என்ன ஆச்சு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிச்சா, இவன் என்ன ஆனான்னு யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து எவிடன்ஸ் கொடுத்தாதான் அந்த கேஸுக்கு லைஃப் இருக்கும், இல்லைன்னா கோல்டு கேஸ் ஆயிரும். பட் இதில் பாருங்க, யாருமே இல்லாமல் கிடைச்ச ஒரு எலும்பு கூடுக்காக போலீஸ் எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிருக்காங்க. போலீஸ் மட்டுமல்ல, அதுவும் அந்த ஃபாரன்சிக் டீமும் சேர்ந்து பண்ண ஒர்க் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த கேஸ்ல இருந்து நான் நிறைய ஃபாரன்சிக் விஷயங்களை கத்துக்கிட்டேன். எனக்கு ஜெனரலா இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் பத்தி நல்லா தெரியும். இந்த மனுஷனோட எலும்புகள் இதை பத்தி பண்றவங்க தான் இந்த ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ங்கிறவங்க. அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கூட இன்னொரு கேஸ்ல கவர் பண்ணிருக்கோம். பட் ஸ்கல் போட்டோகிராபிக் சூப்பர் இம்போசிஷன் அப்படிங்கிறது இந்த கேஸ்ல தான் கத்துக்கிட்டேன். அதுவும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, டிஎன்ஏ மாதிரி ஒவ்வொரு மனுஷனோட மண்டையோடும்
யுனிக்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இதுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்களும் இந்த கேஸ்லேருந்து சில விஷயங்களை கற்றுட்டு திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபாரன்சிக் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.